வணக்கம். இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். கிரியேட் நியூ பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் எனக்கு தேவையான ஒரு சீட் 30க்கு 10 ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு நேம் தரேன், ShineX Media 30x10. ஓகே, கிரியேட். நார்மலாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் என்ன பண்ணுறேன், நியூ டாக்குமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு க்ரியேட் நியூ, அகைன் வந்து நியூ நேம் தரப்போகிறேன். இப்போ நான் கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நியூ டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணால் நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆகலை. ஆனால் அதுக்கு பதிலாக ஃபோட்டோஷாப்போட லெகாசி டயலாக் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரிக் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவீல் பண்ணிடுவோம். இந்த ட்ரிக் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட்டு ஃபோட்டோஷாப் வெர்ஷன் தாங்க இருக்கணும். பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இந்த நியூ டாக்குமெண்ட் டயலாக் ஆப்ஷன் இருக்குது. பழைய வெர்ஷன்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெகாசி டாக்குமெண்ட் டயலாக் தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கு வந்து ஒர்க் ஆகிறதுக்கு உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருந்தால் தான் வேலை பார்க்கும். ரைட், டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கிற அந்த நியூ டயலாக் விண்டோவில் இருந்து பழைய விண்டோஸ் டயலாக்கு எப்படி போகலாம் அப்படின்றதாங்க இந்த டெஃபினிஷனு. பழைய வெர்ஷன்ஸில் இருந்து புது வெர்ஷன்ஸ்க்கு வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயலாக் விண்டோ வந்து கொஞ்சம் பரிச்சயம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை பார்த்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறதுனால ஒர்க் பண்ணுறதுக்கு திணறுவாங்க. ஸோ இதுக்காக ஃபோட்டோஷாப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, யூஸ் லெகாசி நியூ டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ். இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ கிரியேட் நியூ இல்லை நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு டயலாக் தான் வரும். இது வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் யூசர்ஸ்க்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இந்த ட்ரிக்கில் என்னென்னா, உங்களுக்கு லேட்டஸ்ட் டயலாக் இருக்கு இல்லையா, லேட்டஸ்ட் டாக்குமெண்ட் டயலாக்கான இந்த விண்டோவில் இருந்து பழைய டயலாக் இருக்கு இல்லையா, அந்த விண்டோக்கு எப்படி மாறலாம். அதுக்கு சிம்பிளான ஒரு கான்செப்ட் என்னென்னா, இந்த நேமில் போய் சில கீவேர்ட்ஸ் இருக்குது, அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், லேட்டஸ்ட் டயலாக்லேருந்து நம்ம ஓல்டு டயலாக்குக்கு மாறிட்டோம். திருப்பியும் பாருங்கள், கொஷின் மார்க் கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். இப்போயும் பாருங்கள், உங்களுக்கு நியூ டாக்குமெண்ட் டயலாக் தான் வந்திருக்கு. அதாவது நியூ டாக்குமெண்ட் டயலாக்லாம் ஓல்டு மாடல் வந்திருக்கு. இதில் எத்தனை கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த 9 கீவேர்ட்ஸில் நீங்கள் எந்த கீவேர்ட்ஸை நீங்கள் டைப் பண்ணாலும் பழைய லெகாசி டாக்குமெண்ட் டயலாக் தான் ஓப்பன் ஆகும். இப்போ அந்த 9 கீவேர்ட்ஸை நான் டைப் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த 9 கீவேர்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் லேட்டஸ்ட் இந்த டாக்குமெண்ட் டயலாக்ல இருந்து நீங்கள் லெகாசி டாக்குமெண்ட் டயலாக்கு நீங்கள் மாறிக்கிறலாம். இதுக்காக இந்த ப்ரெஃபரன்ஸில் போய் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ தான் இந்த ட்ரிக். இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க, நேமிங் கன்வென்ஷன். அதாவது என்னென்னா, சில குறிப்பிட்ட கீவேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த PRN, AUX, NUL, இந்த COM1, COM2 இந்த நேமில் எல்லாமே நம்மளால் வந்து ஃபோல்டரோ க்ரியேட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த கீவேர்ட்ஸை வச்சும் நம்மளால் ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு நியூ ஃபைல் ரெடி பண்ணுறேன். இங்கே ஆஸ்டரிஸ்க் கொடுக்குறேன்.
A file name cannot contain any of the following characters. இங்கே காட்டுற அந்த 9 கேரக்டர்ஸும் வச்சு நம்மளால் ஒரு ஃபைலை வந்து நம்ம ஓஎஸ்னால் க்ரியேட் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீவேர்ட்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சு அது குறிப்பிட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தி வருது. இப்போது ஃபோட்டோஷாப்லேயும் நம்ம கொடுக்குற இந்த நேமை தான் ஃபைல் சிஸ்டமில் போய் சேவ் பண்ணுறதா கன்சிடர் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம கொடுக்குற நேம் வந்து இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஷாப் என்ன பண்ணுவோன்னா பழைய லெகாசி டயலாக்கை ஓப்பன் பண்ணி விட்டுருது. இவ்வளோதான். அங்கே நம்ம கொடுக்குற அந்த கேரக்டரை ஃபோட்டோஷாப் ரீப்ளேஸ் பண்ணி ஃபைல் சிஸ்டமில் அக்செப்ட் பண்ணுற மாதிரி நேமுக்கு மாற்றி கொடுக்குது. இவ்வளோதாங்க அந்த ட்ரிக். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் ஒரு அழகான ஒரு ஃபோட்டோஷாப் ட்ரிக்கில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.